எந்த விதமான நம்பிக்கை இல்லாத இடத்திலிருந்து, இருளில் இருந்து, என்ன சொல்லுங்க, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அங்க இருந்து ஒரு வெளிச்சம் உதிக்கும் பாருங்க. உங்களுக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். எல்லார் கையிலையும் கம்பு இருந்துச்சு, அது எல்லாருடைய அதிகாரம். மோசே கையில் ஒரு கம்பு இருந்துச்சு, அது மோசேயின் அதிகாரம். அதை கீழே போட்டப்ப சர்ப்பமாச்சு, எல்லாம் போட்டாங்க சர்ப்பமாச்சு. இந்த சர்ப்பம், இந்த கம்பு எல்லா கம்பையும் முழுங்குச்சு. பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை பூமியில போட்டாரு. போட்ட உடனே சிலுவையில சர்ப்பமானார். சர்ப்பமானப்ப எல்லா சர்ப்பமும் நரகத்துல வந்துச்சு, எல்லாத்தையும் முழுங்கிட்டாரு. முழுங்கி வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரத்தை முழுங்கி ஒரே சர்ப்பமா நிக்கிறாரு. உங்க தேவன் யாருன்னு கேட்டா நீங்க சொல்லணும், எங்கள் தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வாதங்களோடு வரவேற்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கென்று திட்டமிட்டு வைத்திருக்கிறார், நாட்களில் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அவைகளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, புதிய மாதங்கள் நிச்சயம் புதிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும், புதிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும், புதிய தரிசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய கிறிஸ்து இயேசுவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. வாழ்க்கையில இயேசுவை பிதாவாகிய தேவனை அறிய அறிய நமக்கு நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில பெருகிறது. இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை உங்கள் மத்தியில் நான் வாசித்து தொடர்ந்து செய்திக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4:6. ஆமென். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அவ்வளவுதான். கை தட்டிங்க ஒரு தடவை. ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். தேவன் எழுதுற இடத்துல அவன் என்ன அட்ஜெக்டிவ் கொடுக்குறான் பாருங்க. தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் சொல்ல போறவன் அந்த தேவனுக்கு ஒரு உருவகம் தரான். அந்த தேவன் யாருன்னா, இருளில் இருந்து, where there is no hope, where there is no light, அதாவது நம்பிக்கையே இல்லாத ஒரு இடத்திலிருந்து, எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு இடத்திலிருந்து, எதையுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு இடத்திலிருந்து, நம்பிக்கைக்கான ஒரு துளி வாய்ப்பு கூட இல்லாத ஒரு இடத்திலிருந்து, எந்த விதமான நம்பிக்கை இல்லாத இடத்திலிருந்து, இருளில் இருந்து, என்ன சொல்லுங்க, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அங்க இருந்து ஒரு வெளிச்சம் உதிக்கும் பாருங்க. உங்களுக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவன் முதலாக வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னப்ப there was no any source of light. லைட்டே இல்லாத இடத்துல தான் லைட்டை கொடுத்தார். கடவுளுக்கு, தேவனுக்கு, நீங்க ஆராதிக்கிற தேவனுக்கு லைட்டு கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹோப் வேணும்டா, இருந்தானே அவனுக்கு செஞ்சு வேண்டா அப்படின்ற தேவன் இல்லை. ஏன்னா ஹோப்பே அவர் தான். கை தட்டுங்க உதவுங்க, அவர் தான் ஹோப்பே. உன் வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு உட்கார்ந்துருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்கான டார்க்னஸ் உங்க லைஃப்ல ஏதாச்சும் உங்களை மிரட்டுற மாதிரி இருக்கும், மலை மாதிரி இருக்கும், அங்கிருந்த நம்பிக்கை இல்லை என்பது போல இருக்கும். வேதம் சொல்லுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அங்க என்ன ஹோப் இருந்துச்சு? ஒரு ஹோப் இல்லை. ஆனா அங்க இருந்து வெளிச்சத்தை அவர் தர முடியும்னா உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலிருந்தும் உனக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய இந்த மாசம் முடியும். நான் சொல்றேன், கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்ல, இந்த மாதம் எங்க இருந்து அற்புதம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீ நினைச்சியோ அங்க நடக்க போது அற்புதம். ஏனென்றால் கர்த்தர் இந்த மாதம் உனக்கு தன்னை எப்படி காட்டுறார்னா, நான் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன். அப்ப தன்னை உங்களுக்கு இப்படி வெளிப்படுத்துறாருன்னு என்ன அர்த்தம்? இந்த மாசம் போய் சொல்லு, நான் இருள்ல இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செஞ்ச தேவன் சொல்லுனாரு. எதுக்காண்டவர் இதை சொல்ல சொல்றீங்க? வாக்குத்தத்தம் தானே, உங்களை பத்தி சொல்ல சொல்றீங்க.
நான் இருள்ல இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் போய் சொல்லு. ஏன் சொல்றீங்க? ஏன்னா அவன் நம்பிக்கையே இல்லாத இடத்துல, இந்த இடத்துல இருந்து ஒண்ணுமே நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து நான் அற்புதத்தை செய்ய போறேன். இந்த மாசம் அவனுடைய வாழ்க்கையின் இருளின் பகுதியில் இருந்து வெளிச்சத்தை தேவன் பிரகாசிக்க செய்கிறார். ஸோ உங்க தேவன் இம்பாசிபிள் அப்படின்ற இடத்துல இருந்து அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர். இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்காம இருந்திருப்பீங்க. ஆவியானவர் சொல்றாரு, இந்த மாசம் எதிர்பாருன்றார். எது? பல விஷயங்களை நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தேவன்கிட்ட. அங்கெல்லாம் சோர்ஸ் இருக்கு. அவருக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு, நம்பிக்கையோட சோர்ஸ் இருக்கு. அதனால ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பதில் ஒரு எதிர்பார்க்குறீங்க. இப்போ கர்த்தர் எங்க ஃபோக்கஸ் பண்றாரு தெரியுமா? அதெல்லாம் வந்துடும், அதை விட்டு. எங்க நீ ஜெபத்தையே விட்டுட்ட பாரு, எங்க நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன பாரு, அங்க இருந்து இந்த மாசம் உனக்கு நான் ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நான் சொல்றேன், வேணாலும் எழுதி வச்சுக்காங்க. பல வருடங்களா அற்புதம் நடக்காத ஒரு இடமா இருக்கும். இந்த மாசம் அந்த இடத்துல இருந்து ஒரு லைட் வெளியே வரும் பாருங்க. அந்த லைட் உங்களை இன்னும் அதிகமா ஜெபிக்க வைக்க போகுது. ஆஹா, தேவனின் வாழ்க்கையில எதையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்கிற இடத்திற்கு உங்களை கொண்டு போய் நிறுத்த நம்புகிறீர்களே. இந்த மாதம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதத்தில் அது நடக்கும். இந்த மாதத்திலிருந்து நடக்கும். இருளில் இருந்து வெளிச்சத்தை, அதாவது வனாந்திரம் என்பது உங்களை இறக்கி விட்டா வழியே தெரியாது. லெஃப்ட் எது ரைட் எதுன்னு தெரியாது. நீங்க ஒரு கிலோமீட்டர் நடந்திருப்பீங்க, காலை எந்திரிச்சு பார்த்தா எந்த பக்கம் 1 கிலோமீட்டர் நடந்தது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா there is no any landmark. நீங்க ரைட் ஹேண்ட் சைடு என்ன செஞ்சுக்கணும்? நடக்கணும்னு நினைச்சிட்டே தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தூக்கத்தில் ரைட்டை திரும்பிட்டீங்கன்னா திரும்ப இந்த சைடு நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் ஆகார் அலைந்து திரிந்தால் லெஃப்ட் போறதா ரைட்டு போறதா தெரியல. ஏன்னா வனாந்திரத்திலே வழி இருக்காது. ஆனா பைபிள் சொல்லுது, வனாந்திரத்தில் உனக்கு நான் வழியை உண்டு பண்ணுவேன், அவாந்திர வெளிகளில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன். எப்பேற்பட்ட தேவனை, எப்பேற்பட்ட கர்த்தரு. என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன். அவர் யாரு? உங்க தேவன் யாருன்னு கேட்டா நீங்க சொல்லணும், எங்கள் தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார். சார் ஒருத்தன் செத்துட்டான் சார், செத்தவன்ட்ட ஹார்ட் பீட்டு நின்றுச்சு சார், லங்ஸ் ஃபங்க்ஷனிங்கு நின்றுச்சு சார், கிட்னி நின்றுச்சு சார், பிளட் சர்க்குலேஷன் நின்றுச்சு சார், ஐசைட்டு ஆஃப் ஆயிடுச்சு சார், காது கேட்கல சார், டோட்டலாக பாடியே டெத் கண்டிஷனில் டெத் ஆகிட்டான் ஆள். ஒன்றுமே ஓடலை, எதுவுமே இயங்கலை. அங்கேருந்து ஒருத்தன் அடித்து எழுப்புறாருன்னா தேவன் உயிரோடு இருக்கிறவனுக்குள்ள அற்புதம் செய்கிறது எளிமையா இல்லையா? கையை தட்டுக்கும் போது அவருக்கு ஆமை. மரண படுக்கையில் இருக்கிற உங்கள் வீடுகளில் இருக்கலாம், அல்லது இந்த பக்கத்துல இருந்து ஃபைனான்ஸ் என்னோட தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கலாம். அங்கிருந்து கர்த்தர் ஒன்று உருவாக்க போறாரு. நான் சொல்றேன், இந்த மாதம் எதிர்பாருங்க. இம்பாசிபிள் எதெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அப்படி ஒரு தேவனை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஆமாம், இதை பேசுறதுக்கெல்லாம் அதாவது இந்த லெவல் ஆஃப் ஃபெய்த் வந்த பிறகுதான் இதை பேச முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு எங்கெல்லாம் இம்பாசிபிள் நினைக்கிறியோ அங்கிருந்தெல்லாம் உனக்கு அற்புதம் நடக்க போகுது. நீ எதிர்பாராத இடங்களில் இந்த அற்புதம் நடக்க போகுது சார். அதாவது யோசேப்போட அவங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணுன்றீங்க. நம்ம சொந்த ஊருக்குள்ள நம்மளுக்கு 4 பேர் தெரியும், ஒரு போஸ்ட்டுக்குள்ள உங்களால் வர முடியலையே. உங்களுக்கு தெரிஞ்ச ஊருக்குள்ள 1000 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவன் இருக்கிறான். ஆனா எவனுமே தெரியாத ஒரு இடத்துல, கையத்தட்டு, யாருமே தெரியாத ஒரு இடத்துல, எகிப்து தேசத்தில் அடிமையாய் விற்கப்பட்ட ஒருவன். எவ்வளவு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும் மேல வர்றதுக்கு. எகிப்து தேசத்தில் எவ்வளவு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். ஒரு சிறைச்சாலையில் வந்து ஒரு ஹெட் ஆஃப் த பிரிசனர்ஸுக்கே பயங்கர போட்டி இருந்திருக்கும். சாப்பாடை நான் வைக்கிறேன்டா, சாம்பாரை நான் ஊத்துறேன்டான். எப்பேற்பட்ட இடம். அவனுக்கு யார் இருக்கா? அண்ணன் தம்பி 12 பேர் இருந்தப்பவே அவன் லைஃப்ல ஹோப் இல்லையே. 12 பேர் இருந்தான் அவனை சேர்த்து, ஹோப் இல்லை. இங்க விட்டுருக்கான், எவனையுமே தெரியாது, மொழியே தெரியாது. எத்தனை மாசம் கழிச்சு மொழியை கத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. அங்க கிடக்குறான் அடிச்சு துவைச்சு போட்ட துணி மாதிரி. தேர் வாஸ் நோ ஹோப். அந்த இடத்துல அவனை கொண்டு போய் ராஜாக்கு பக்கத்துல உட்கார வைக்க தேவனால முடியும்னா நோ பாசிபிலிட்டி சார். அவருக்கு பேரே ஆமா, இம்பாசிபிள் எல்லாம் பாசிபிளா மாத்துறவர்.
நீங்கள் பாசிபிலிட்டி இருக்குது, இம்பாசிபிலிட்டி இப்படிலாம் பேசுகிறீங்களே, அவருக்கு பாசிபிள் இம்பாசிபிள்னு எதுவுமே கிடையாது. அவர் அதுக்கெல்லாம் தாண்டினவர். ஜஸ்ட் உன்னால் கடுகை தூக்க முடியுமா? தூக்க முடியும் ஆண்டவரே. சீரகத்தை தூக்க முடியுமா? இது என்ன கேள்வி? ரெண்டு எனக்கு ஒன்று தான். அப்படி தான் எனக்கு பாசிபிலிட்டி இம்பாசிபிலிட்டி. கை தட்டுங்க போது அவருக்கு ஆமே. கடுகை தூக்க முடிஞ்சால் சீரகத்தை தூக்க முடியுதுல, அதை மாதிரி தான் எனக்கு கேன்சரை எனக்கு வந்து கடுகு தான் காய்ச்சல்னா, கேன்சர் வந்து எனக்கு வந்து சீரகம் தான். இதை எப்படி என்னால் முடியுமோ? ரெண்டுமே ரிஸ்க் இல்லாமல் செய்கிறவன்டா நான். உன்னை புரிஞ்சு இதுன்னு ஒன்று ரொம்ப ரிஸ்கோடையாக செய்கிறேன் கிடையாது. செங்கடல் பழக்கும்போது அப்படியே பிளந்தார் அவர். அவரை நான் வந்து மம்மி படத்தில் வில்லனா ஆடுறக்கு ஃபுல் பவரை குண்டலினி சக்தி மாதிரி கொண்டு வரு. அவர் பூமியவே தராசில் படிஞ்சிருக்கிற தூசி மாதிரி பார்க்குறாராம். தட்ரா கைய ஆமே. ஐயா நிறுத்துருவோமாயான்றான் பூமியை. எங்கடா பூமி எங்கடான்னா அது தராசில் தூசி. அப்போ எடையாவே அவர் கன்சிடர் பண்ணல. இதுக்குள்ள செங்கடலை பழக்கிற ஒரு விஷயமா? யாரை கும்பிடுறோம்னு ரொம்ப யோசிச்சுக்கணும். ஆமா, நாளெல்லாம் வியாதியை பத்தி கேட்டு மருத்துவ அறிவு என்கிற பெயரிலே வியாதியை குறித்து படித்து, ஆனால் வைத்தியரை குறித்த அறிவில்லை. என்றே தேவை வைத்தியரை குறித்த அறிவு. கரங்களை தட்டி கர்த்தர் கணிச்சு ஒன்றான மெய்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பின ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவரே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது வியாதியை பற்றி அறிவர் அல்ல, வைத்தியரை பற்றி அறிவது. அவர் சொல்றாரு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நான். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நான். இன்று முதல் உங்கள் மனதில் திறக்கப்படாத கதவுகள் திறக்கட்டும் என்று சொல்லுகிறேன். இன்று முதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆமா அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தேவன் உள்ள நுழைய போறாரு. கை தட்டுங்க ஒருத்தவர் ஆமென். இந்த மாசம் நடக்க போகுது, இந்த மாசம் நடக்க போகுது. கையை தட்டி ஆமென் 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 ஆமென். இந்த ஃபிலிமில் இயேசு கிறிஸ்து அந்த டெட் பாடி எழுப்புறப்ப அவர் கட்டில் கொடுத்து தலித்தாகுமி அப்படின்றவார். சொன்னோன்னு அந்த பாடி அப்படியே இருக்கும் பாருங்க. இருந்துட்டு டக்குன்னு ஒரு அதிர்வு உண்டாகும். அதிர்வு உண்டானோன்னே அப்படி கண்ணு திறக்கும். அந்த அதிர்வு உண்டாகும் பாரு, அப்படி சுற்றி இருக்கிறேன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அதிர்வு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் பாருங்க. You will see that vibration. இந்த மாதம் எதெல்லாம் வெண்கல கதவு மாதிரி பூட்டி இருந்துச்சோ அந்த பக்கத்துல இருந்து பாருங்க, அந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிகிற மாதிரி அதிர்வை நீங்க பார்ப்பீங்க. ஆஹா, கர்த்தர் சொன்னது நடக்க ஆரம்பிக்குது. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஸோ எனக்கு இப்பெல்லாம் வந்து லைட்டா என்ன ஆவியானவரோட புஷ் பண்றாரு. புஷ் பண்ணி இங்கே வான்றார். எங்கே ஆண்டவர் என்றேன், இந்த இம்பாசிபிலிட்டின்றாங்க அந்த ஏரியா கொஞ்சம் வான்றாரு. என் மனசு அப்படியே எதெல்லாம் முடியவே முடியாதுன்றோ அதை ஏன் லைட்டாக நோண்டி பார்க்கக்கூடாது அப்படி தோணுது. அது தோண்டி பார்க்கக்கூடாதுன்னு வருது பார்த்து. அதுக்கு பேர் தான் ஃபெய்த்து. அந்த ஃபெய்த்தை அவரே தொடக்கிறாரு பாருங்க. இப்போ எனக்கு அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை கூடுது. ஆவியான அந்த வார்த்தையை பேசும்போது எனக்கு இன்னும் வந்து ஏன்னா அவர் இஸ் தி ஆத்தர் ஆஃப் ஃபெய்த். எது இறுகி கிடக்குது பாருங்க, அங்கே ஒரு அதிர்வு உண்டாக போகுது. இறுகி கிடக்கிற இடத்துல அதிர்வு உண்டாக போகுது. அதை வெண்கல கதவுன்றாங்கல்ல, அது அப்படியே திறக்க போகுது. இரும்பு தாழ்பால் அது அப்படியே திறக்க போகுது. இதுவரை இந்த பக்கத்துலேருந்து ஒன்றுமே நடக்கலை, அந்த பக்கத்துலேருந்து ஒரு லைட் அப்படியே வரப்போகுது. இருளாக இருக்கிறதுலேருந்து ஒரு வெளிச்சம் அப்படியே உதிக்க போகுது. எங்கே வந்து வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்க, அங்கே ஒரு வழி உங்களுக்கு தோன்ற போகுது. எது ஒரு அசைவு இல்லாமல் இருக்கிறாங்க, பல மாதமாக கோமாவில் கூட இருந்திருப்பான். இந்த மாதம் பல மாதம் கோமா வந்த நபர்கள் இந்த மாதம் கண்களை திறக்க போகிறாங்க. இயேசு நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்கு வியாதியை பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு வைத்தியரை பற்றி தெரியும். அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அந்த தேவன் உங்க கூட இருக்கிறார். அதனால உங்க லைஃப்ல முடிஞ்சது முடியாதது அப்படின்னு எதுவும் கிடையாது. அவருக்கு பலம் உள்ளவன் பலவீனமானவன் அப்படின்னு யாருமே கிடையாது. பலம் உள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அவன் யார் சார்? அவன் அந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த அம்மா கொண்டு அகாஸ்வேர் பக்கத்தில் உட்கார வச்சிட்டாங்க. அந்த அம்மாவை வச்சு நாட்டை மாத்துறது அவருக்கு லேசு. ஒருத்தனை அடிமையாக கொண்டு போய் ஜெயிலில் துவைச்சு போட்டாங்க பாருங்க, அவனை தூக்கி உட்கார வச்சு நாட்டை மாற்று. பாருங்கள், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் உதவி செய்வார். இது this is not the knowledge by just by the revelation, it's by the confirmation of the conviction of the Holy Spirit. இது வந்து உணர்வின் பூரண நிச்சயம். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை.
கர்த்தர் நல்லவர்ன்றது வேறங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கறது வேறங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படிதான் இம்பாசிபிலிட்டி எல்லாம் பாசிபிளா மாற்ற போறாரு, எதெல்லாம் இம்பாசிபிளோ அதெல்லாம் பாசிபிள் ஆக்க போறாருன்னு அறிவில் சொல்வதல்ல, உங்கள் உணர்வு சொல்லும். பாருங்க, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, டே நான் யாரா, உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தேவன்டா. அதான் எழுதும் போது எழுதுறான் பாருங்க பவுல், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அப்படின்னா உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற தேவன். அவர் வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றாமல் விடுகிற தேவனே கிடையாது. ஆமென். நிறைவேற்றாமல் விடுகிற தேவனே கிடையாது. பட் டெவில் இஸ் a compromiser, it is a negotiant. அவன் வந்து he will negotiate the blessing. பிசாசின் தந்திரங்களை படிச்சுட்டே வரோம். இந்த வாக்குத்தத்தத்தை நீ கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையான அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். எங்க இருதயமே பெரிய இருளா இருந்ததுமையா, இங்கே பிரகாசித்தார். தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும்போது அதுல அப்படியே மாறாம நிற்கிறார் பாருங்க, ஸ்டபர்னா இருக்கிறார். இன்ட்ரான்சிஜென்ட் அப்படின்னா அசையவே மாட்டாராம். இம்மூவபிள், அன்காம்ப்ரமைசிங், intransigent. God is intransigent. சொல்லுங்க, God is intransigent. அப்படின்னா 99.9 கூட ஒத்துக்க மாட்டார். 100னா 100, கையை தட்டு. Hallelujah, hallelujah. But devil is always compromising. இப்போ நான் அப்படியே ப்ராமிஸை சொல்லிட்டு ப்ராமிஸ் அப்படின்னு கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்போது டெவில் எப்படி அதில் ஒரு டிசெப்ஷனை கொண்டு வர பார்ப்பா. ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் ஹூ இஸ் டெவில், வாட் இஸ் த என்ன சொல்ல, அவனுடைய தந்திரங்கள் என்ன, டிசெப்ஷன்ஸ் ஆஃப் டெவில். இதை தான் நம்ம அவனுடைய வஞ்சகங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஒரு ரெண்டுமே ஒரு கம்பைன்டு சப்ஜெக்ட். இந்த விஷயத்தோடு இதை நீங்கள் சேர்க்கலாம், புரிஞ்சுக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, நான் உனக்கு இதை செய்வேன்டான். இது சிலருடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுது. பீப்புள் ஹூ பிலீவ் இட் லைக் காட், ஹூ ஆர் நாட் ரெடி டு காம்ப்ரமைஸ், அவங்க வாழ்க்கையில் 100 அப்படியே வெளியே வருது. தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க நினச்சி சொல்லிட்டாருன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை 99% அல்ல, 100% செய்கிற தேவன். இப்போ நீங்கள் தேவனை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிசாசு எப்படி அதை டைல்யூட் பண்ண பார்க்குறான்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதில் பெரிய வார்ஃபேர் கிடையாது. யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் who is our God and what devil tries to do in my life அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய கம்ப்ளீட் அந்த ஃப்ரூட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ண போறீங்க. ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க் 8:22 தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒன்றை செய்யணும்னு முடிவெடுத்தா அதை எப்படி வைராக்கியமாக செய்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்காங்க. ஆமென் சொல்லுவோம். யோசேப்போட வாழ்க்கையில் அவனை எகிப்து தேசத்திலே தலைக்கு பக்கத்தில் உட்கார வைக்க போறாரு அப்படின்னு சொப்பனத்தை கொடுத்த தேவன் அதில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணல பாருங்க. அந்த இடத்துல கொண்டு உட்கார வைக்கிற வரைக்கும் தேவன் காம்ப்ரமைஸே ஆகலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில் எதையாச்சும் தேவன் செய்கிறேன்னு சொன்னார்னா அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. அதான் சொல்லுவேன், நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. அவர் காம்ப்ரமைஸே ஆகிறதில்ல. ஆனால் பிசாசு உங்களை தடுத்து பார்ப்பான். இப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்ற சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பிரதர் வசனம் சொன்ன மாதிரி இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இது அவனுடைய காமன் க்ரைட்டீரியா, அது ஸ்கீம்ஸ், எல்லா பக்கமே அவன் அந்த ஒரே மேட்டர் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ when you understand the deceptions of devil, we can easily inherit the promises of God and experience the promises of God. Hallelujah. So see how Jesus is intransigent in his act. வாசிப்போம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். ஆமென். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து
அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒரு குருடனை கூட்டு வந்து தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். பாருங்க, உங்க கடவுள் யாருன்றதை நீ நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. ஹலோ, see his character. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்ற விரும்புகிறாருன்னு பாருங்கள். கண்ணில் கையை வச்சு எடுத்துட்டு எதையாச்சும் பார்க்குறியாப்பா அப்படின்ற, do you see anything? ஏசு கிறிஸ்து கையை வச்சு கேட்குறாரு, do you see anythingன்றாரு. அவன் என்ன சொன்னான்? பதில் வாசிங்க. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். சார், ரொம்ப நல்ல ஒரு பையன் சார். நான் என்ன சொல்கிறேன், இவன் ரொம்ப ஒரு நாணயஸ்டேன் சார். சரியா தெரில சார். இயேசுநாதர்கிட்ட ஒருத்தன் பேசியிருக்கான் பாருங்க சார். நானே இருந்தேனே, ஐயா தெரியுதா போகிற வீட்டில் போய் ஜோம். அவன் ரொம்ப நேர்மையாக இருக்கான் சார். மரம் மாதிரி தான் சார் தெரியுதுன்றான். என்ன ஆனஸ்ட் பர்சனு. ஏசுனாரு பாருங்க தம்பி, அப்படியே தொடர்ந்து ஜெபத்திலே இருங்க, சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிரும் சொல்ல பாருங்க. தெரியலையா? கிளியரா தெரியல? திரும்ப கண்ணை போட்டுட்டார். மூடுற கண்ணை திரும்ப கை வைக்கிறார். ஏன் சார், ஒன்றுமே தெரியாதவனுக்கு இவ்வளோ தெரிஞ்ச போதாதா? நான் உன்னை செய்கிறேன்னு சொன்னேன்னா அதை முழுசாக தான் செய்வேன். பாதி செஞ்சுட்டு விடுற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் அன்காம்ப்ரமைசிங் காட். Praise God. Uncompromising God. We are worshiping the uncompromising God. He is uncompromising in fulfilling His promises. He is not bothering about possible or impossible. He is uncompromising. அவர் வைராக்கியம் உள்ளவர் 100ல. அப்ப என்ன சொல்றாரு? எதையும் பார்க்கறியான்னு கேட்டா என்ன பதில் சொன்ன வாசிங்க. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். ஆமென். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். மறுபடியும் அவர் கைகளை வைத்து, எல்லாம் சொல்லுங்க, மறுபடியும் கைகளை வைத்து. ரிமா நாஷா குராபாலா விடமாட்டார், விடவே மாட்டார். உன் வாழ்க்கையில் கம்ப்ளீட் பெர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். அவர் நினைக்கிற இடத்துல உன்னை உட்கார வைக்கிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டார். அவர் நினைக்கிற உயரத்துக்கு உன்னை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். உன் ஊழியத்தை எந்த எல்லைக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டார். நீ சிறைச்சாலையில் இருந்தாலும் உன்னை சிங்காசனத்துக்கு உயர்த்துகிற தேவன் அவர். நீ ஆடுகளை வைத்தாலும் உன்னை அரசாங்கத்துக்கு உயர்த்துகிற தேவன். தம்முடைய வாக்கு தத்தங்களில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற தேவன். கடவுளை பத்தி புரியாம நீ வாக்கு தத்தத்தை வாங்கி வேஸ்ட்ன்றேன். ஏன்னா உங்க வாக்கு தத்தத்தை நீங்க கொடுத்த ஆளை எவ்வளவு மதிக்கிறீங்கன்ற வச்சுதான் அதை நீங்க மதிக்க போறீங்க. நிறைய பேருக்கு வாக்கு தத்தம் புக் மார்க்கர் தான், ஆனா சிலருக்கு மட்டும் கும்முன்னு நிறைவேறுது. ஏன்னா அவனுக்கு தெரியும் வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஆபிரகாமுக்கு நமக்கு வித்தியாசம் தாங்க. நம்மள வாக்கு தத்தத்தை வாங்கிடுவோம், அவன் மட்டும் வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு அவர் ஒரு பார்வை பார்ப்பான். வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப பிராமிஸ் கொடுத்தது யாரு? அவர் சொல்றாரு, 2வது தடவை கை வைக்கிறார். இந்த 2வது தடவை கை வைக்கிறது எனக்கு அவரை பத்தி 1000 முகங்களை காட்டுகிறது. 2வது முறை இயேசு கை வைக்கும் போது எனக்கு அவரை குறித்த 1000 எழுதப்படாத அர்த்தங்கள் எனக்கு இயேசுவை பற்றி தெரிகிறது. அந்த செகண்ட் டச்ல அவருடைய ஆழ்மனதின் வைராக்கியம் எனக்கு தருகிறது. ஓ, எப்பேற்பட்ட அழகான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லைனா அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் விடமாட்டார் என்பதை நான் அங்கே பார்க்கிறேன். யாரோ ஒருத்தன் அவனுக்காண்டி அந்த கம்ப்ளீட் ரிசல்ட்டுக்கு மறுபடியும் தேவன் தொடுவார்னா உன்னை பாதியில் விடுவாரா கர்த்தர்? வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு ஏதோ நிறைவேறிச்சுப்பா ஓகேப்பா அப்படின்னு விட்டுருவாரா? இன்ட்ரான்சிஜென்ட் காட் அப்படின்னா அன்காம்ப்ரமைசிங், அமைதியாரு. நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. கையை தட்டி கத்துறேன்னு சொல்லுவோம். ஆமே,
நடக்குதா இல்லையான்னு பைபிள் சொல்லுது. பூரண பலனை பெறுங்கள். 2 யோவான் 1:8 சொல்லுது. நிறைய பேர் இந்த பூமியில கடவுள் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை பலன்களை பெறாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா? 2 யோவான் 1:8 வாசிப்போம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த கம்ப்ளீட் ரிசல்ட். ஆபிரகாம் அழைச்சிட்டாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்ட்டாரு. அவனுக்கு ஒரு 75 இயர்ஸ், 100 வயசு ஆகி போச்சு, கிழவன் ஆயிட்டான். விடுங்க சார் அந்த கலட்டு பையனை. எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. அப்படியே ஃபுல்லாக ஜிம்முக்கு போயிட்டு, சார் கூப்பிடுங்க சார், நாங்களாம் வரோம், தேசத்தில் எங்கெல்லாம் தகப்பனாக்குங்க அப்படி இப்படின்றாங்க. தூதர்கள்லாம் யோசிக்கிறேன், ஐயா அந்த கலட்டு பையனை விடுங்கயா. போரியாவை போட போறேன்ன்றார் கர்த்தர். என்ன அவருக்குள்ள ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு சார். அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு சார். அது என்னன்னா, ஒருத்தன்ட்ட ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு அவன் லைஃப்ல என்ன பாசிபிலிட்டி இல்லாட்டினா கூட தான் சொன்னதை செஞ்சுதான் ஆவேன் அப்படின்னு வைராக்கியமா நிக்கிற ஒரு கெட்ட பழக்கம் அவருக்கு இருக்கு சார். கை தட்டுங்க சார் ஒருத்தருக்கு. ஆமென்.